அவுள் எடுத்திருக்கேன், நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், தேங்காய் எடுத்திருக்கேன், காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இந்த காய்ச்சின பால் தான் நம்ம திருப்பி சூடு பண்ணி இதுல ஊத்த போறோம். இப்ப அவுளை என்ன பண்ணிருக்கேன், நல்லா கழுவி இருக்கேன். இப்ப வந்து அவுளை இதுல சேர்க்கிறோம். பால் வந்து நல்லா காய்ச்சி பொங்கிருக்கு பாருங்க, நல்லா தெரியும். இந்த பதத்தை தான் இதுல ஊத்தணும். அப்பதான் வந்து அவுள் நல்லா ஊறும். இப்ப இந்த கண்டிஷன்லயே நீங்க வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை உங்களுக்கு இனிப்புக்கு தேவையானது போட்டுங்க. கொஞ்சம் இனிப்பு எடுத்து கொடுக்குறதா ஒரு பிஞ்சு சால்ட் போடுறேன் நான். இந்த பாருங்க, இந்த அளவு தான், ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் போடுறேன். இதை கலரி நல்லா மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி நமக்கு பதமாக வந்துடும். இது வந்து மருந்து உருண்டை, இது வந்து தேங்காய் உருண்டை, இது வேர்க்கடலை பர்ஃபி, இது எள்ளு உருண்டை, இது வெண்ணெய், இது பசும்பால் கிருஷ்ணருக்கு, அதுக்கப்புறம் அவள் நாட்டு சக்கரை கலர்ன தேங்காய் போட்டு கலர்ன அவள். இதுவே போதும், சிம்பிளாக நமக்கு எல்லாமே வீட்டில் நம்ம செஞ்சது மாதிரி இருக்கும். கிருஷ்ணருக்கு நல்லபடியாக நம்ம வந்து நம்ம கையால் எல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இதை வச்சு சாமி கும்பிடுங்க.